இப்போ நம்ம 6 to 7 years பேபிக்கு பாவாடை சட்டை தைக்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பாவாடை மட்டும் எப்படி தைக்கிறது அப்படின்னு பார்க்கலாமா? இதுல என்னென்ன மெஷர்மெண்ட்டில் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றது பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம 2 inches அப்புறம் பாக்ஸ் ப்ளீட்ஸ் இதெல்லாம் நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம். ஸோ இது அதோட கொஞ்சம் அதிகமான ப்ளீட்ஸ் வச்சு எப்படி ஃபினிஷ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம பாவாடையில் கீழ் பார்ட் ஸ்டிச் பண்ண போகிறோம். இது ஹைட் வந்து 25 inches எடுத்திருக்கேன். இப்போ 2 meters நான் வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதோட உயரம் மட்டும் 25 inches மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். அகலம் 23 inches மார்க் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு மொத்தமாக அகலம் அப்படிங்கிறப்ப 23 inches தான் தேவை. ஸோ நம்ம ப்ளீட் வச்சு நம்ம தைக்கிறதுனால நம்ம 40 inches, ஒரு சைடு 40 inches இருக்குது. நம்ம கீழே டபுள் கிளாத் இருக்கனால 80 inches இருக்கும். லைனிங் கிளாத்தில் நான் வந்துட்டு ஹைட் மட்டும் 22 inches எடுத்திருக்கேன். இது லைனிங்கும் நான் 2 meters எடுத்திருக்கேன். ஸோ ஃபுல் லைனிங்கும் நம்ம எடுத்துக்கிறோம். ஏன் எடுத்துக்கிறோன்னா நம்ம ஷார்ட்டாக வைக்கலாம், நம்மளுடைய சுற்றளவுக்கு மட்டும் வைக்கலாம், பிள்ளைங்க நடக்கும் போது தடுக்கும். அதனால் ஃபுல் லென்த்து அப்படியே எடுத்துருக்கேன். ஸோ டிஃப்ரென்ஸ் பாருங்கள், நம்ம நல்ல கிளாத்துக்கும் லைனிங் கிளாத்துக்கும் மினிமம் 3 inches நம்ம குறைவாக இருக்கணும். இப்போ அடுத்து அப்பர் பார்ட் கட் பண்ண போகிறோம். ஹைட் வந்து 14 inches வச்சுருக்கேன். ஸோ நம்மளோட பக்கம் மடி பக்கம் வைக்கணும். ஓப்பன் சைடு ஆப்போசிட் சைடு இருக்கணும். ஓப்பன் சைடு 4 cloth இருக்கணும். இப்போ நம்மளுக்கு அகலம் எவ்வளோ தேவைன்னா 6.5 inches தேவை. மொத்தமாக 24 inches தேவை. நம்ம 4 cloth போட்டுக்கிறனால 6.5 inches. ஸோ நம்ம 7 inches மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணோம், தையலுக்காக 1 inch வந்துட்டு மார்க் பண்ணுவோம். ஸோ 8 inches மார்க் பண்ணுவோம். இப்போ கழுத்து 2.5 inches, ஷோல்டர் 3 inches, ஆம்புலுக்கு 5 inches மார்க் பண்ணி நம்ம ஒரு எல் ஷேப்பில் நம்ம போட்டு எடுத்துக்கிடுவோம். அடுத்து நம்மளுடைய அந்த மிட் பாயிண்ட்லேருந்து 1 point நம்ம மார்க் பண்ணி ஒரு கர்வி மாதிரி போட்டு எடுத்துக்கிடுவோம். ஓகேங்களா? அடுத்து இப்போது கழுத்தோட உயரம் வந்துட்டு நான் 4 inches மார்க் பண்ணிவிட்டு அங்கே நான் ஒரு பானைக்கு அப்படியே விட்டுறேன். நான் நம்ம பானைக்குலையும் போடலாம், ரவுண்ட் நெக்லையும் போடலாம். ஏன்னா இது வந்து பாவாடை சட்டைக்குள்ளே போகிறதுனால நம்மளை இந்த ரெண்டு எது வேணால் நம்ம டிசைன் வச்சுக்கலாம். ஸோ நம்ம ஒரு கிராஸ் தையல் போடுறோம். ஏன்னா மேலே வந்து 8 inches மார்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னா கீழே வந்துட்டு 7.5 inches ஒரு கிராஸ் லைன் போட்டு எடுத்துக்க போகிறோம். ஸோ எடுத்துட்டு இதில் வந்து 1 inches வந்து சேம் அதே தான் தையலுக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிளாத்துக்காக நம்ம விட்டுருப்போம். நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். நெக் பீஸும் ஜாயின் பண்ணியாச்சு. ஆஸ் யூஸ்வல் எப்பயும் போல் கிராஸ் பீஸ் கொடுத்து நெக் பீஸை ஜாயின் பண்ணி முடிச்சிருவோம். ஃப்ரண்ட்டு ஒரே கிளாத்தாக இருக்கும். பேக்கில் மட்டும் மிட் பாயிண்ட் எடுத்து நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கிறோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம இதெல்லாம் கட் பண்ணனால நான் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக நான் ஷார்ட்டாக முடிச்சிட்டேன். ஸோ நம்ம இதுக்கு வந்து கொக்கி பட்டி நூல் பட்டி ரெண்டுமே வைக்க போகிறோம். அதனால தான் பேக்கில் வந்து 2 பீஸாக கட் பண்ணியிருக்கோம் மிட் பாயிண்ட் எடுத்து. இப்போ வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் எவ்வளோ எடுக்கணும்னா 2 அகலத்தில் எடுத்துட்டு நம்ம உயரம் வந்து சேம் நம்ம ஏற்கனவே நம்மளுடைய கிளாத் எவ்வளோ உயரம் இருக்கோ 14 inches அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கணும். நம்ம 2 அகலத்துக்கு எடுத்தோம் இல்லையா, எடுத்ததை நம்ம ஜாயின் பண்ணி ஃபுல்லாகவே ஃபோல்டு பண்ணி உள்பக்கமாக நான் தைக்கிறோம். ஏன் நம்ம ஃபோல்ட் பண்ணி தைக்கிறோன்னா நம்ம கொக்கி வைக்கும் போது லேசாக ஒரு துணியில் இருக்கும் போது நம்ம கொக்கி வந்து ஸ்ட்ராங்காக நிற்காது. ஸோ அதனால தான் நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத் கொடுத்து ஃபோல்டு பண்ணி தைக்கிறோம். சரிங்களா? இப்போ நம்ம அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி அந்த பாக்ஸ் மாதிரிக்கே நம்ம ஷேப் மாதிரிக்கே நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம நூல் பட்டி வைக்க போகிறோம். நூல் பட்டிக்கு ஃபுல்லாகவே நம்ம க்ளோஸ் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ண மாட்டோம், கொக்கி பட்டிக்கு வச்ச மாதிரி. இப்போ நூல் பட்டிக்கு எப்படின்னா நம்ம ஹாஃபாக பைப்பிங் வைக்கிற மாதிரி வைக்கிறோம். பட் இதுக்கும் நம்ம 2 inches நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத் எடுத்து நம்ம ஏற்கனவே அந்த மடிப்புனா ஓரம் தைச்சிருந்தோம் இல்லையா, ஸோ தைச்சிட்டு இதை நம்ம பைப்பிங் மாணிக்க நம்ம தைக்கணும். சரிங்களா? ஸோ இந்த தையல் ஏற்கனவே இப்போ நம்ம போட்டுட்ருக்கோம்ல, இந்த தையலோடைய அந்த மடித்து இன்னொரு இப்போ நம்ம எப்படி திக் ஸ்டிச் பண்ணுறோம்னு பாருங்கள். எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை கட் பண்ணி எடுத்துடலாம். ஒரு ஃபோல்டு பண்ணி பிசுறு தெரியாமல் அதோட அப்படியே நம்ம ஏற்கனவே போட்டிருக்க தையலையும் வச்சு நம்ம ஒரு பைப்பிங் மாணிக்க வைக்க போகிறோம். இது எதுக்கு அப்படின்னா நம்ம நூல் பட்டி வைப்போம். ஸோ கொக்கி வச்சு இழுக்கும் போது நூல் பட்டி துணி வந்து லேசாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு சீக்கிரமாக வந்துடும். ஸோ அதனால் வந்துட்டு கொஞ்சம் திக்னஸ்க்காக ஜாயின் பண்ணியிருக்கோம். இதுவும் அதே மாதிரி நம்மளுடைய கரெக்டாக அந்த லென்த்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க போகிறோம். பிசுறு தெரியாத மாதிரி நம்ம ஃபோல்ட் பண்ணி மடிச்சிடணும். சரிங்களா? ஸோ நம்ம மேலே ஏற்கனவே நம்ம ஒரு ஃபோல்டு பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம ஜாயின் பண்ணுறதுனால மேலே நம்ம திருப்பியும் கிராஸ் பிட் கொடுத்து நம்ம வந்துட்டு ஸ்டிச் பண்ண தேவையில்லை. ஓகேங்களா? இதே மாதிரி நம்ம பாக்ஸ் மாதிரி ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கலாம்.
கொக்கி பட்டியும் நூல் பட்டியும் வச்சு முடிச்சிட்டோம். இப்போ நம்மளுக்கு அடுத்து ஃப்ரண்ட் ஷோல்டர் ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ இதில் கவனிக்க வேண்டியது என்னென்னா, நூல் பட்டியும் கொக்கி பட்டியும் ஜாயின் பண்ணுறத வச்சு பார்த்துக்கோங்க எப்படி ஜாயின் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹார்ம் ஹோலும் மாறிடக்கூடாது, சரிங்களா? ஸோ நெக் பீஸும் ஹார்ம் ஹோலும் கரெக்டாக வச்சு பார்த்துட்டு நம்ம ஒருக்கா செக் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்டிச் பண்ணி வரும்போது கரெக்டாக இப்படி தான் வருதான்னு. ஸோ ஷோல்டரை வந்து நல்ல பக்கமும் வச்சுட்டு மேலே தையல் போட போகிறோம், கெட்ட பக்கத்தில் தையல் போட போகிறோம். ஸோ 2 ஷோல்டரையும் இதே மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம பாட்டம் ஸ்டிச் பண்ண போகிறோம். பாட்டமில் நம்ம லைனிங் கிளாத்தை நம்ம தைக்கணும். ஸோ லைனிங் கிளாத் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னா, நம்மளோட அடியில் இருக்க நல்ல கிளாத் பக்கத்தில் லைனிங் கிளாத்தை வச்சு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுட்டு இப்போ நம்ம திருப்புற மாதிரி திருப்பி எடுத்துக்கலாம். ஸோ எடுத்துட்டு இது மேலே நம்ம படிமான தையல் போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம வந்துட்டு ப்ளீட் வைக்கும் போது அடியில் இருக்க துணி வந்து நம்மளுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும். அதனால நம்ம படிமான தையல் போட்டு எடுத்துக்கலாம். அடியில் எந்த கிளாத்தும் சுருக்க விழுகாத மாதிரி எடுத்து விட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க, இல்லைனா திருப்பி பிரிக்கிற மாதிரி ஆயிரும். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக தையல் போட்டு எடுத்துக்கலாம். அப்புறமா ப்ளீட் வைக்க போகிறோம். ப்ளீட் வைக்கிறதுக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஒரு 1 or 2 inches வந்து நம்ம வந்துட்டு விட்டுறலாம். ஏன்னா நம்ம அடுத்து ஃபோல்ட் பண்ணி தைக்கும் போது நம்மளோட ப்ளீட் வந்து உள்ளே போய் மாட்டிக்காது, அதனால அதை வச்சுக்கிறோம். இப்போ அடுத்தது நம்ம இப்போ கொஞ்சம் பெரிய ப்ளீட் வைக்க போகிறோம். ஸோ ஒரே சைடு தான் நம்ம வச்சுட்டு போகிறோம், டபுள் சைடு கிடையாது. இது பாக்ஸ் ப்ளீட் கிடையாது, சிங்கிள் ப்ளீட். ஸோ ஒன் சைடாகவே ஈவனாக நம்ம வந்துட்டு ப்ளீட் வச்சு எடுத்துக்கலாம். நமக்கு சின்ன ப்ளீட் வச்சா ரொம்ப அழகாக தெரியும். நான் சும்மா ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக நான் பெரிய ப்ளீட் வச்சுருக்கேன். ஸோ இது வந்து அகலம் வந்து சேம் அதே அகலம் தான் வரும். இதில் ப்ளீட்டோட எண்ணிக்கை வந்து குறைவாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா சின்ன ப்ளீட் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நம்ம இடுப்பு சுற்றளவு நம்ம கரெக்டாக நமக்கு அமைஞ்சிருச்சான்னு செக் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம உள்ளே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் விட்டுருப்போம், உள்ளே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தையலுக்காக. ஸோ இதில் வந்து 17 inches இருக்குது. இப்போ அடுத்து என்ன பண்ணோம், நம்ம வச்சுருக்க ப்ளீட் வந்து அழகாக தெரியணும் இல்லையா? அதுக்காக நம்ம என்ன பண்ணோம், எடுத்து வச்சிருக்க அந்த ப்ளீட்டில் நம்ம உயரம் 4 inch மட்டும் மார்க் பண்ணி நம்ம ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். இதை வந்து எல்லா ப்ளீட்லேயும் நம்ம 4 inches நம்ம மார்க் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இது நம்ம ஸ்டிச் பண்ணும்போது கவனிக்க வேண்டியது என்னென்னா, கரெக்டாக எடுத்து விட்டு நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஏன்னா நம்ம வந்து ஒரு பக்கம் அழகாக மடிப்பு எடுத்து விடாமல் வச்சோம் அப்படின்னா நம்ம மடிப்பு ஒரு பக்கம் இருக்கும், நம்ம தையல் வேறு பக்கம் இருக்கும். ஸோ ஜிக்ஸாக்காக ஒரு மாதிரி அன்ஈவனாக தெரியும். ஸோ ப்ளீட் எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது கரெக்டாக 4 inchesனால் 4 inchesல நம்ம முடிக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். ஸோ 4 inchesக்கு பெட்டர் ஒரு லைன் போட்டுட்டு நம்ம அந்த உயரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சுக்கலாம். ஸோ எல்லா ப்ளீட்லேயும் நம்ம இந்த மாதிரி 4 inchesக்கு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அப்பர் பார்ட் ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ ப்ளீட் வச்சு முடிச்சாச்சு. அப்பர் பார்ட்டில் என்ன பண்ணுவோம், ஃப்ரண்ட்டை வந்து ஜாயின் பண்ணுறோம். இது எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னா, இதுவும் பார்த்துக்கோங்க, நல்ல பக்கத்து மேலே நல்ல பக்கத்தில் வச்சு நம்ம கெட்ட பக்கத்தில் தான் நம்ம தையல் போட போகிறோம். ஓகேங்களா? நம்ம ஆல்ரெடி 1 inch கொடுத்து நம்மளுடைய ஓப்பன் சைடில் வந்து ஒரு கர்வி போட்டிருக்கோம் இல்லையா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வச்சுட்டு நம்ம டபுள் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. ஸோ சும்மா நீங்கள் வந்து இப்படி தையல் போகிற மாதிரி வச்சுட்டு திருப்பி பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல பக்கம் வந்துட்டு அவுட்புட்டில் கிடைக்குதா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஸ்டிச் போட்டுட்டு திருப்பி பிரிக்கிற மாதிரி ஆகிடக்கூடாது இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நம்ம இப்படி தையல் போட போகிறோம், அதை வந்து கையில் பிடிச்சிக்கோங்க. ஒரு கையில் ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஸோ 2 பக்கமும் கரெக்டாக வந்துட்டு அவுட்புட் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு செக் பண்ணிட்டு நீங்கள் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இது நம்ம டபுள் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். அடுத்தது பேக் சைடு கொக்கி பட்டியும் நூல் பட்டியும் பேக் சைடு ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வச்சு பார்த்துக்கோங்க.
நமக்கு ஞாபகம் இருக்குங்களா, ஜிப் வைக்கும் போது எப்படி வி ஷேப்பில் வந்தது, அதே மாதிரி தான் கொக்கி பட்டியில் ஃபஸ்ட்டு கீழே வந்து நூல் பட்டி இருக்கும், அதுக்கு மேலே கொக்கி பட்டி இருக்கும். ஸோ அப்போ தான் நம்ம எடுத்து க்ளோஸ் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். ஸோ இதையும் வச்சு செக் பண்ணி பார்த்துட்டு எது ஃபஸ்ட் வைக்கணும் எது செகண்ட் வைக்கணும்னு பார்த்துட்டு நீங்கள் வந்து ஸ்டிச் போட்டுக்கோங்க. இதுவும் டபுள் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். நம்ம பக்கத்தில் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணக்கூடாது, ஏன்னா நம்மளுக்கு வந்து அதை இழுத்து போடும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்துட்டு கொக்கி பட்டியும் நூல் பட்டியும் வைக்கும் போது வி ஷேப்பில் தான் கிடைக்கணும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்து சைடு வந்துட்டு ஜாயின் பண்ண போகிறோம். இதில் 2 ஃபார்ம் கோல் வரைஞ்சிருக்கோம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஜாயின் பண்ணும்போது கை சுற்றளவு நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ எல்லாமே ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஜாயின் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டு பார்த்திங்கன்னா பாட்டமில் நம்ம வந்து கடைசியில் இருக்கிறத மடித்து தைக்க போகிறோம். லைனிங்க்கும் மடித்து தைக்கணும், டபுள் ஃபோல்ட் பண்ணி பிசுறு தெரியாமல். நம்ம நல்ல கிளாத்லேயும் நம்ம வந்துட்டு மடித்து தைக்க போகிறோம். ஸோ 2 பக்கமும் இதே மாதிரி டபுள் ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளுக்கு பாவாடை ரெடி ஆயிடுச்சு. ஸோ நல்ல பக்கத்தில் எடுத்து பார்க்கலாம், இது அழகாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் சட்டை எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம்.